சஞ்சீவ் சார், சார் நீங்க மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க, நீங்க ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகர். ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து ஜி வந்து உங்களுக்கு எடுத்திருக்காங்க, படம் வந்து சூப்பரா வந்திருக்கு, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க, அதை பார்த்து நாளைக்கு விஜய் மாதிரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? நல்லா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தானே. இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம், வந்து ஒரு ஓகே டிவில ஒரு நல்ல பேர் கிடைச்சது. பட் நம்ம எல்லா நடிகரும் நான் நினைச்சிட்டு வருது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம், அவ்வளவுதான். சஞ்சய் சார் அது மாதிரி பேசுறப்ப ஒரு 5 நாளா உடம்பு சரியில்லை. ஆமாங்க, உடம்பா மனசா? ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தம் இருக்கா, ஒரு மேல அனுபவம். நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்டுங்க. மனசும் வருத்தம் இருக்குது, உடம்பும் சரியில்லைதான். மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டா விசாரிச்சு எல்லா உண்மையும் வெளில வரும் நம்புறேன். ஒரு என்கவுண்டர் பண்ணத ஆனா இது 41 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க என்ன வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள். நீங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிருக்காரா இல்ல நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கானு? இந்த கதையை பத்தி பேசுவோம். நீங்க அதான் சொன்னல, நீங்க கேட்கறதுக்குலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, நம்ம அங்க இல்ல, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம், கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும். சொல்லுங்க, இந்த 40 பேரை கொண்டவருங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணதா இல்ல இப்ப டயலாகா சேர்த்ததா சார்? அதே மாதிரி இந்த அரசியல் உண்மை அதெல்லாம் இப்ப உள்ள பாலிடிக்ஸுக்கு இதுவா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்ல இல்லடா, இது வந்து காலகாலமா எல்லாத்துலயும் இருக்கிற பாலிடிக்ஸ்ல இருக்கிறது தான். இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல இல்ல. பாலிடிக்ஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட். 40 பேருங்கிறது எனக்கு கொஸ்டின். இல்ல இல்ல, நாங்க ஷூட் பண்ணதை எப்போ நான் முன்னாடியே எடுத்தது தான். ஓகே, அது ப்ரொடியூசர் கேட்டேன். ஓகே சார், அதே மாதிரி நல்லா இருந்தது வெப் சீரிஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க எடிட்டரும் அந்த ஒரு இந்த கருப்பு சட்டை ஒரு கருப்பன் அவரும் உங்க கிளாஸ்மேட்னு சொன்னீங்க. அவங்க 2 பேருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. கிளாஸ்மேட் மட்டுமா கிளாஸ்மேட்டும் கூட இல்ல ரொம்ப ஈடுபாடா ஒர்க் பண்ணிருக்க மாதிரி இருந்தது. அதாவது படிக்கிறதுக்கு அப்புறம் அவரு கருப்புலாம் இப்பதான் பாக்குறேன். படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, காலேஜ்ல படிச்சதுதான். அவங்களும் நடிப்பு தொழில் அப்படியே வந்தாங்க. எடிட்டர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தேவைப்பட்டாங்கன்னு கூப்பிட்டோம். நீங்க மீனாட்சி பேரை சொல்லிட்டதுனால மைக்க புடுங்க பாக்குறாரு. இன்னும் ஒரே அதாவது சார் இந்த காதலி விஷயம் இருக்குல்ல, எனக்கு ஒரு சஞ்சய் அவரை பாக்குறப்ப இவ்வளவு பெருந்தன்மையான கணவரா அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி என் காதலிகளையும் யார்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல, என் மனைவியும் யாரையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல. அந்த மாதிரி எல்லாம் விதத்துல இருக்காங்களா? முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்கோம். என்னன்னா அவரு பொண்டாட்டியா அவங்கள நினைக்கல, சரியா? அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவா தான் இருந்திருக்காங்களே தவிர இவருக்கு ஒய்ஃபா அவருக்கு எங்கேயுமே இருக்கல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு தியாகிக்கு இவர் பெருந்தன்மையா இருக்கிற தப்பே இல்லைல்ல. அவங்களுக்கு இவரும் விட்டு கொடுத்து போகணும்ல லைஃப்ல. பவன் சார், சாந்திமா சாந்திமான்னு பவன் சார் சொல்லுங்க. இதுல வந்து ஒரு டயலாக் வருது, மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா வந்து அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வருது. அது கொஞ்சம் இதாக அந்த டயலாக் வந்து சஞ்சீவ் சார் வச்சு பேச வச்சிருக்கீங்க. சஞ்சீவ் சார் விஜய் சாரோடைய நண்பர். அது வந்து விஜய் சாருக்காக வச்ச டயலாக் மாதிரி இருக்கு. அது வந்து மனதில் வச்சு எழுதுனதா இங்கே இல்லைன்னா சஞ்சீவ் சாருக்காக வச்சது இல்லை. கமிஷனர் வந்து ஜென்ரலா சொல்லுவாரு நல்லது பண்றவங்களும் இங்க வளர விட மாட்டாங்கன்னு. அது யாரா வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ இல்லை, அது எப்போலேருந்தும் நல்லது பண்ண ஒருத்தன் கிளம்புனா வளர விட மாட்டாங்கிறது தான். அது வந்து கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது.
கௌசிக் சார். எஸ் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்துல வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாதிரி இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் நீங்க வந்ததுக்கு அப்புறம் முழுமையாவே ஜி தமிழ் அப்படின்னு வச்சு தமிழ் தான் டைட்டிலே கொடுக்குறாங்க. நீங்களா சஜஷன் பண்றீங்களா இல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்களா தமிழ்ல தான் வைக்கணும்னு? இல்ல சார், இதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு இங்கிலீஷ் பேர் தான். ஸ்கிரிப்டா வரும்போது என்கவுண்டர்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இங்க சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. ஃபிங்கர் டிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சோம். எதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்ல டைட்டில்? தமிழ்ல வந்து நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. செங்கலம்னு வச்சோம். நிறைய பேர் கேட்டாங்க செங்கலம்னா என்ன. ஸோ அந்த செங்கலம்னா என்ன அப்படின்ட்டு கேட்கறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோம் இல்லையா. வேடுவன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. ஹண்டர், அதாவது முருகன் ஹண்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஒரு நேம் வந்து வெடுவன் இருக்கு. அது வந்து செய்யோன்னு இருக்கு. அதோட ஈக்குவலண்டா வந்து நம்ம வெடுவன்னு வச்சோம். செய்யோன்றது வந்து அந்த கேரக்டரு, ஆனா அவர் வந்து வெடுவனாவும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெடுவன் அப்படின்னு வச்சோம். ஏன்னா அதுக்கு ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இவ்வளோ வந்து நம்மளோட தமிழை பத்தி நம்ம எவ்வளோ பெருமையா இருக்கணும் நம்மளோட லாங்குவேஜை பத்தி. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், இன்ஃபேக்ட் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட லாங்குவேஜ்னு கூட நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ஷோக்கு தமிழ்ல பேர் வைக்காம வேற யார் வைக்க போறாங்க இல்லையா? ஸோ அதனாலதான் எல்லாமே தமிழ்ல மாத்தி நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வர்றது எல்லாத்தையுமே தமிழ்ல வேணும்னே உட்காந்து நாங்க வந்து இன்ஃபேக்ட் முகுந்தோட உட்காந்து இதுக்கு தமிழ்ல டைட்டில் கொண்டு வாங்க, தமிழ்ல டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், அது ஒன்று கேட்சியா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், இந்த வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க, ஹீரோ வந்து 4 படம் ஃபிளாப் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட் கொடுக்குறாரு. ஆமா, கொடுக்கும் போதே கடைசியா சொல்றாரு நான் இனிமே நடிக்க மாட்டேன். இப்போ இருக்க நடிகரும் அதே மாதிரி தான் உச்சத்துல இருக்க, நான் வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேர்த்து வச்சு இதை எடுத்திருக்கீங்களா? அவங்க நண்பரை வேற நடிக்க வச்சிருக்கீங்க. இல்ல அப்படிலாம் யோசிக்கல. என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது தொடர்ந்து 4 படம் கொடுத்தாரு அப்படிதான் சொல்றோம். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொடுத்தவர் அப்படின்னா அந்த கதைக்கான ஒரு இதுதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீரமணியுடைய லைஃப் தான் எடுத்துருக்கீங்களா? பீச்ல ஷூட் பண்றேன் அதே நடந்தது அப்படியே. இந்த கதை ஃபுல்லாவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்றோம். என்னன்னா உண்மை யாரும் நம்புறதுல எல்லாரும் எதை நம்புறாங்களோ அதான் உண்மை. எல்லாரும் எதை நம்புறோம்? நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தானே. அது எந்த ரூபத்துல வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான். இப்போ ஒரு நியூஸை 10 பேர் நம்புறதுக்கும் 10,000 பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10,000 பேர் நம்பினா அது உண்மையாக ஆரம்பிக்கும், அது பதிவாயிடும், அது அப்படியே வரலாறு ஆயிடும். சரி, இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நியூஸ்ல இருந்தே எடுக்கணும். நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான் அது கரெக்ட் தான். அது அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? அந்த கதையை சொல்லும்போது நடிகர் வந்து ப்ரொடியூசர் சொல்லுவாங்கல்ல, அந்த நிறைய கதையெல்லாம் மாத்தாம நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆனா அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ரொடியூசர் அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லிருக்கீங்க. அது நீங்க ப்ரொடியூசருக்கு தான் கேட்கணும். டைரக்டர் சார் சொல்லுங்க. சாரி, क्वेश्चन சார். ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க சூஸ் பண்றது மாஸ்டர் ஸ்ட்ரோக். थैंक यू. கண்ணா ரவி, நான் வந்து ஒரு ராஜேஷ் கண்ணாவை பார்க்குறேன், சூப்பர் ஃபியூச்சர். அப்புறம் நிஷாவோட கேரக்டர் அண்ட் இந்த ஈஸ்வரி ராவோட மெச்சூரிட்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சூப்பர். தட் இஸ் சேயிங் அ டால் ஆர்டர். பட் அவ்வளோ தூரம் பண்ணாங்க. லாவண்யா இஸ் a very sweet girl, sister, anybody's sister. ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க இல்லையா நிஷா இவங்கள முடிய கண்ணாவை. அப்ப வந்து தெரிஞ்சுடுது யார் வீட்டுக்கு. அந்த போஸ்டர் நீங்க காமிக்கிறீங்க, ஆதியோட போஸ்டரும் அந்த ஹென்ச்மேன் வந்து ஒரு குரூப்பா 4 பேர் போவாங்க. That could have been, the suspense could have been retained for 2 more minutes. என்னோட சின்ன ஒபினியன். அது நம்ம ட்ரெய்லர்லயே சொல்லிட்டோம். நான் ஹஸ்பண்ட் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? ஒரே செகண்ட் சார் கேட்ட இதுக்கு வந்து இன்னொரு கருத்து ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நானும் ஒரு காலத்துல நடிச்சவன் தான், நானும் கேள்வி கேட்டவன் தான். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப ரொம்ப 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்றேன். கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டாரு. எங்களுக்கு அது நியாயமா பட்டுச்சு, அதை நாங்க மாத்தினோம்.
அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும் போது கண்டிப்பா மாத்தலாம். சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்ய எனக்குன்னு அப்படி வெயின்னு கேட்கும் போது தான் பிரச்சனை வருது சார். சஞ்சீவ் சார், சார் நீங்க மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க, நீங்க ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகர். ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து ஜி வந்து உங்களுக்கு எடுத்திருக்காங்க, படம் வந்து சூப்பரா வந்திருக்கு, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க, அதை பார்த்து நாளைக்கு விஜய் மாதிரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? நல்லா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தானே. இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம் வந்து ஒரு ஓகே டிவில ஒரு நல்ல பேர் கிடைச்சது. பட் நம்ம எல்லா நடிகரும் நான் நினைச்சிட்டு வருது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம். அவ்வளவுதான். சஞ்சய் சார் அதுமாதிரி பேசுறப்ப ஒரு 5 நாளா உடம்பு சரியில்லை. ஆமாங்க. உடம்பா மனசா? ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தம் இருக்கா, ஒரு மேல அனுபவம். நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்டுங்க. மனசும் வருத்தம் இருக்குது, உடம்பும் சரியில்லைதான். மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டா விசாரிச்சு எல்லா உண்மையும் வெளில வரும் நம்புறேன். ஒரு என்கவுண்டர் பண்ணத ஆனா இது 41 பேர் இறந்திருக்காங்க. அது கில்ட்டி யூஸ் பண்றாங்க. ஏன்னா மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க என்ன வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிருக்காரா இல்ல நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கானு? இந்த கதையை பத்தி பேசுவோம். நீங்க அதான் சொன்னல, நீங்க கேட்கறதுக்குலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. நம்ம அங்க இல்ல, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்கள்ல டயலாக் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா. என்னன்னா மெயினா இந்த கமிஷனரும் கண்ணாரவி சார் பேசிட்டாங்கல்ல, அதாவது அவர் போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஹெட்லைன்ல வரும் சார். ஆக்சுவலா பத்திரிகைங்க டிவிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்தாதான் ஹெட்லைன். அப்போ கமிஷனருக்கு தெரியாம எப்படி எங்களுக்கு தகவல்? அப்படி பார்க்கக்கூடாது. என்னன்னா ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்கல்ல, இது அந்த கதைக்குள்ள இருக்கிற படம். ரியல் கதை இருக்கிற டைலாக்ல அது இருக்காது. சினிமால சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்றாங்க, ஹீரோயிசத்துக்காக ஏத்துறாங்க அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பனா ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் சினிமாவா பார்க்க. அது சினிமாக்குள்ள இருக்கிற கதை. அது என்னன்னா நீங்க பேசுறப்ப சொன்னீங்க நான் வந்து சரக்கு எல்லாம் இது பண்ண எல்லாம் மிக்சிங் அதெல்லாம் கரெக்டா சொன்னீங்க. ஆனா சரக்கு சூடாதான், வரகாப்பி அளவுக்கு சூடா இருக்கு, சூடாதான் இருக்கும். அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளார வரல. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க. நாங்கெல்லாம் எழுதாமலாம் நீங்க எல்லாம் தெரியுறீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல நல்ல படங்கள் நடிச்சா நல்லதே எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்க எழுதுறீங்க, நீங்க எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறது என்னோட வருத்தம். கண்ணாரவி சார்ட்ட கேட்டு பாருங்க, அவரோட ஒரு படத்துக்கும் பாராட்டிட்டு இருக்கோம். பேசுறேன், இப்ப எழுதுறது பேசுறோம். அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம். சில பேர் இன்னும் இருக்கும், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நீங்க நல்லா எழுதினவங்க தான் இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கோம். அததான் பவன் சார் செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்கிறோம். நன்றி. சரக்கு எப்ப அடிப்பீங்கன்னு சொல்லுங்க, வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஒரு கேள்வி. படத்துல வந்து ஆதிநாதன் இருக்காருல, வில்லன் இருக்காரு இல்லையா, அவர் வீட்டை காட்டும் போது வந்து மருது சகோதரர்கள் போட்டா காட்டுறீங்க. அது மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால. அப்படியா? அதுக்காக தான் மருதுபாண்டிபுரம்னு பேர் வச்சதுனால. சரி, இது மருது சகோதரர்கள் ஒரு சின்ன ஐடென்டிட்டியா இருக்கட்டும்ங்கிறதுனால வச்சதான். மற்றபடி ஒரு 1/2 மணி நேரம் வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் நன்றி. அக்டோபர் 10 ஸ்கிரீனிங் ஆகுது. இப்போது ஒரு குரூப் போட்டு யார் போடுவா? யார் பாடுறா?
இந்த குழா வைக்கணும் இல்லை கொண்ட குழா இது உட்கார அஜித் 6 பேஸ் உட்காருங்க 6 பேஸ் மொபைல் கேமரா ஓகேமா